ஆங்கிலேயர்கள் தென்னிந்திய வெற்றியைத் தொடர்ந்து வங்காளப் பகுதியில் தங்களது ஆதிக்கத்தை விரிவுபடுத்தினர். முகலாயப் பேரரசின் பகுதியாக இருந்த வங்காளம், பீகார், ஒடிசா ஆகிய பகுதிகளுக்கு சுபேதாராக இருந்தவர் அலிவர்தி கான். இவர் அவுரங்கசீப்பின் மறைவுக்குப் பிறகு தன்னை சுதந்திரமான நவாப்பாக அறிவித்துக் கொண்டார். அரச தந்திரியான இவர் ஆங்கிலேயருடன் நட்புறவு கொண்டு அவரது நாட்டை ஆண்டு வந்தார். இந்நிலையில் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் முக்கிய குறிக்கோளாக இருந்தது கல்கத்தா மட்டுமே. அலிவர்தி கானுக்குப் பிறகு நவாபான சிராஜ் உத்தௌலா ஆங்கிலேயருடன் பகைமை கொண்டிருந்தார். கிபி 1756ஆம் ஆண்டு சிராஜ் உத்தௌலாவின் படைவீரர்கள் 146 ஆங்கிலேயர்களை சிறைபிடித்து கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் காற்றுப்புகாத இருட்டறையில் ஓர் இரவு முழுவதும் அடைத்து வைத்திருந்தனர். மறுநாள் காலை அறையை திறந்து பார்த்தபோது அவர்களுள் 123 பேர் மூச்சுத் திணறி இறந்திருந்தனர். இது வரலாற்றில் பிளாக் ஹோல் டிராஜடி, அதாவது இருட்டறை துயரச் சம்பவம் என்று அழைக்கப்படுகிறது.